வெல்கம் பேக் டு தி சேனல். அண்ட் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஏன் நார்த் இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியாவுக்கு வராங்க, ஏன் அவங்க சவுத் இந்தியாவில் வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேச போகிறேன். அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்க. நான் பட்டு எனக்கு தெரியும். த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இஸ் டு கம்யூனிகேட். ஓகே, ஸோ தமிழ் வந்து ஏதோ ஈஸியான லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு மதுரையில் வந்து இருக்காங்கன்னா அவங்க 1 இயர்லலாம் தமிழ் கற்றுக்க முடியாது. இட் டேக்ஸ் 2 to 3 years for them to learn தமிழ். ஓகே, அது கடையில் வேலை பார்க்குறவங்கள பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா அண்ட் கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்க எங்கே போவாங்க, காய்கறி வாங்க போவாங்க, அங்கே போவாங்க. ஸோ அவங்க அதோட லேட்டாக கற்றுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ 19-20 years ஆச்சு அவங்க மதுரையில் இருக்காங்க. ஆனால் ஸ்டில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தமிழ் பேசுகிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க வச்சுக்கோ. அவங்க வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸ்கூலில் இப்போ என்னதுன்னா கம்பல்சரி நாங்கள் தமிழ் படித்தே ஆகணும். 10th வந்து வி ஹாவ் டு ரைட் தமிழ் எக்ஸாம்ஸ். ஓகே, அண்ட் அப்போது வந்து அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான்லாம் சின்ன பிள்ளைல பிளட்லே இருக்குது. சரிங்களா, பிளட்லே இருக்குது தமிழ். எங்களுக்கு பிளட்ல தமிழ் கிடையாது. ஃபார் மீ தமிழ் இஸ் தி மோஸ்ட், எனக்கு சப்ஜெக்ட்லேயே மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னா தமிழ் சப்ஜெக்ட். நான் வந்து என்ன ப்ரே பண்ணுவேன்னா காலையில் ஸ்கூல் போகும்போது ப்ளீஸ் 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 எனக்கு தமிழையா ஆப்சென்ட் ஆகிடணும், எனக்கு தமிழையாக்கு ஃபீவர் வந்துடணும், எனக்கு தமிழையாக்கு உடம்பு சரியாமல் போயிடணும். இப்போ வந்து அம்மா நான் ப்ரே பண்ணிட்டு போவேன் தமிழ் பீரியட் வரக்கூடாதுன்னு சொல்லி. நான் தமிழ் பீரியடில் வந்து அமைதியாக உட்காருவேன். வாயிலேருந்து ஒரு சொட்டு கூட வராது. நான் தெரியக்கூடாது, நான் மிஸ்டர் இந்தியா ஆகிடணும், நான் கிளாஸ்லேயே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். பிகாஸ் என்னை வந்து எந்திரிக்க வச்சு ரீட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சுத்தமாக நான் பட எனக்கு தமிழ் ரீட் பண்ண வராது. ஸோ வரும் தமிழ். ஆனால் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஃபஸ்ட் ரேங்க் நானும் வாங்குவேன். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு இல்லை செகண்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு தமிழ் ரீட் பண்ண மாதிரி என்ன தமிழ் ரீட் பண்ண முடியாது அந்த டைம்ஸில். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப பயப்படுவேன் தமிழ் ரீட் பண்ணதுக்காக. ஈவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் யூகேஜிலனா அந்த அம்மா தமிழ் அம்மாட்டெல்லாம் அடி வாங்குவேன். ஈனா போட தெரியாது அவனுக்குன்னு சொல்லி. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியலனா அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஆனா போடுப்பா, இப்படி ஆவனா போடுப்பா. எங்கள் வீட்டில் சொல்லித்தர யாருமே இல்லை. ஓகேவா? எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தமிழ் தெரியாது. ஸோ நானே உட்காந்து அது கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ஈனா போடுறதுக்குலாம் நான் போட்ட ஸ்ட்ரகிள் எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ தமிழ் இஸ் தி டிஃபிகல்ட் லாங்குவேஜ் ஃபார் அஸ். ஓகேவா? ஏன் தமிழ் நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வராங்கன்னா பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒன்லி. பிஸ்னஸ் வந்து ஒரே ஒரு பர்பஸ்னால தான் அவங்க வந்து இங்கே இருக்காங்க. இங்கே நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, ரெண்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராஜஸ்தானில் வந்து அவங்க சொந்த வீடெலாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இருக்கிறோட அதிகமாக அவங்க அங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இருக்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ்ஸு அது க்ரோ பண்ணுறதுக்காக இங்கே வந்து சவுத் இந்தியா வந்து டெவலப் ஆகிடுச்சு. நார்த் இந்தியா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து சிட்டிஸில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ இங்கே வராங்கன்னா அவங்க வந்து நார்த் இந்தியாஸ் வந்து வில்லேஜ்லேருந்து இருக்கிறவங்க வந்து இங்கே வராங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து பர்பஸ் வந்து பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும், கடை வைக்கணும், ஏர்னிங் பண்ணணும்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்க 10th வரைக்கும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நான்லாம் தமிழில் 10th வந்து 85 மார்க் வாங்கினேன். எப்படி அழுது ஒரு லைனை 10 தாட்டி 20 தாட்டி எழுதி பார்த்து சிறப்பில்ல வந்தல இந்தல தமிழ் எப்படி படிக்கணும்னு எனக்கு உங்களுக்காக எவ்வளோ ஹிந்தி கஷ்டமோ எங்களுக்கு அதோட தமிழ் டபுள் மடங்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் தமிழ் வந்து இப்படி சொல்லி கொடுக்குறவங்க வந்து இருந்தாங்க. தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? தமிழ்லேயே சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த கிராமர், அந்த பாட்டு இந்த பாட்டு தலையை ஆட்டுவேன் கிளாஸில் எல்லாமே புரியுற மாதிரி. ஆனால் ஒரு சொட்டு தமிழ் மண்டையில் ஏறி இருக்காது எனக்கு. ஸோ சவுத் இந்தியா பதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் இல்லை. நார்த் இந்தியன் சவுத் இந்தியா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சப்போஸ் மூக்குத்தி எல்லாமே குத்த மாட்டாங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து மூக்குத்தி குத்துனா அவங்க லெஃப்ட் சைடில் குத்துவாங்க. அதே சவுத் இந்தியாவில் வந்து மூக்குத்தி குத்துனா வந்து ரைட் சைடில் குத்துவாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
அண்ட் நார்த் இந்தியாவில் வந்து சப்போஸ் பிஎஸ் ஆகிட்டாங்க, ஏஜென்ட் ஆகிட்டாங்கன்னா அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க, அவங்க எல்டர் சிஸ்டர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே வந்து சவுத் இந்தியாவில் வந்து இப்போ ஏஜென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஃபங்க்ஷனே இருக்கும். தட் இஸ் ஸோ சர்ப்ரைசிங் ஃபார் மீ டு சி. அது ரொம்ப அழகான வே. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. எல்லாருக்கும் சொல்லுது, இங்கேயும் இவ்வளோ ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அது இதுன்னு எனக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் நான் என் ஃப்ரெண்டு ஏஜென்ட் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன், நான் கிஃப்ட்டு கொண்டு போனேன். நான் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அண்ட் சாப்பாடெலாம் வைப்பாங்க, அவங்க ஃபேமிலிலேருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஓகேவா? அண்ட் எனக்கு நார்த் இந்தியன்ஸ் ஃபுட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, உனக்குன்னா 3 டைம் சோறு போடுற நார்த் இந்தியன்ஸ் எங்கே கிடைக்கும்னு சொல்லி. நாங்கள் இங்கே நான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து நான் ப்ரீகேஜிலேருந்து நான் 12th வரைக்கும் காலேஜ் வரைக்கும் நான் இங்கேயே படித்தனால எனக்கு வந்து சவுத் இந்தியா கம்பேரிட்டிவ்ல எனக்கு நார்த் இந்தியா பிடிக்காது, சவுத் இந்தியா தான் பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் அதை நம்ப மாட்டாங்க, நான் நார்த் இந்தியன் சும்மா சொல்கிறதுக்கு தான் நீ நார்த் இந்தியன்டி, நீ தமிழ் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாமே இருக்குது எனக்கு ஃபுட்டு, நான் எல்லாமே சாப்பிடுவேன். இட்லி, சண்டேனா பொங்கல் வைப்பாங்க, இட்லி வைப்பாங்க, எல்லாமே வைப்பாங்க. ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ் எல்லாமே சாப்பிடுவேன்னா. அண்டு உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் ஃபுட்டு பிடிக்குமா? அது வந்து அதோடய ரெசிபீஸ், அதோடய சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதோட சீக்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சப்பாத்தி எப்படி செய்யணும், நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்பாத்தி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி, சும்மா அவங்க சீன் போடுவாங்க, அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ எனக்கு குக்கிங் நான் ரொம்பவே நல்லா தெரியும். இதோட ஷாக்கிங் என்னதுன்னா, உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியாவில் வந்து சரி வீட்டில் வந்து பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து குக்கிங் கற்றுக்கிறது வந்து இவ்வளோ கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நார்த் இந்தியன் சைடில் வந்து குக்கிங் கற்றுக்கோன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. நான்லாம் குக்கிங் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுட்டேன். அண்ட் நான் குக்கிங் கற்றுக்கிறது வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கேனா மேரேஜ் ஆக போகுது, அப்போ தான் அந்த டீ போடுறது கூட சொல்லி தருவாங்க. சாரி அப்போ தான் டீ போடுறது சொல்லி தருவாங்க. அண்ட் குக்கிங் கற்றுக்காம கூட அங்கிட்டு போனால் அங்கே உங்களுக்கு மாமியார் வந்து சொல்லி தருவாங்க. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது, எங்கள் வீட்டில் அங்கே மாமியார் அப்படி இழுத்து அடிச்சு விட்டுருவோம், இது கூட எனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி. அண்ட் சவுத் இந்தியாவில் வந்து என்னதுன்னா கிராஜுவேஷன் லைக் ஸ்டடீஸ் வந்து நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணலாம், ஜாபுக்கு ரொம்ப அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கேஸ்ட் இருக்குது, அதில் வந்து ஜாபுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோ டிகிரி படித்தாலும் அவங்களுக்கு ஜாபுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நிறையா ரூல்ஸ் இருக்குடா. நார்த் இந்தியாவில் வந்து முக்காடை போடணும். இன்னும் வரைக்கும் எனக்கு வரும்போது ஃப்யூச்சர் முக்காடை போடணும். என் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி எப்படி யோசிக்கும் போது, நீனும் முக்காடை போடுவியா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. பட் நீங்களும் பாருங்க, நான் விளாக் பண்ணுவேன் முக்காடை போட்டு. பார்ப்போம் என்ன நடக்குது, நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கே தெரியாதுடா சாமி. ஸோ நார்த் இந்தியா சவுத் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி சவுத் இந்தியா தான் பிடிக்கும். சவுத்தில் வந்து ஒரு லைக் அன்பிலீவபிள் ஃபேக்ட் என்னதுன்னா, சவுத் சைடில் வந்து மேரேஜஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே பண்ணலாம். ஓகே, லைக் மாமா பையன் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நார்த் சைடு வந்து இப்படி சுத்தமாகவே கிடையாது. நார்த் சைடு வந்து லைக் மாமா பையன் ஏதாச்சும் கசின்ஸ், அவங்கெல்லாம் பிரதர்ஸ், அவங்களுக்காக நாங்கள் ராக்கி கட்டுவோம். எப்படின்னா நார்த் சைட்னா சப்போஸ் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி இருக்காங்க, அவங்க சைடு யாருக்குமே நாங்கள் மேரேஜ் பண்ண மாட்டோம். ஈவன் வந்து அவங்க ஊர்லேயே நாங்கள் மேரேஜ் பண்ண மாட்டோம். ஈவன் எங்கள் அம்மாவோட ஊரில் கூட நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம். ஒரு சொட்டு பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, அங்கே தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. பிளட் ரிலேஷன்ஷிப்லாம் சுத்தமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்டு ஸோ ஒரே ஊரில் பண்ணக்கூடாது மேரேஜ். ஒரே ஊரில் எங்கள் சவுத்தில் வந்து ஒரே வீட்டில் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஒரு ஊரில் கூட மேரேஜஸ் பண்ணக்கூடாது, அலவுட் கிடையாது. அண்ட் எனக்கு நார்த் அண்ட் சவுத்லேருந்து எனக்கு சவுத் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். விஜய் ஃபேன், சூர்யா ஃபேன், ஸோ அஜித் ஃபேன், தனுஷ் ஃபேன், இப்போல்லாம் விஜய் தேவகொண்டா ஃபேன். விஜய் தேவகொண்டா இன்னொன்று யார் புதுசாக இருக்காங்க, துர்கா சல்மான், அவங்களோட மூவிஸும் நல்லாயிருக்கும். எனக்கு தமிழில் வந்து ஒரு சாங் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு நார்த் சைடில் இருந்தது, சாரிக்கு ஃபால்ஸா மேட்சுக்கு யார். அந்த சாங் வந்து ஹிந்தியில் ட்ரெண்ட் வந்து அவ்வளோ அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலை, அவ்வளோ வந்து தமிழில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு எப்படி நார்த் இந்தியன் பேசுகிற தமிழ் மாதிரி இருக்கா, ஒரு தமிழ் பொண்ணு பேசுகிற மாதிரி தமிழ் மாதிரி இருக்கா? கமெண்ட் செக்ஷனில். My struggle is too much struggle.